இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை. பணத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு வறுமை நேர்வதில்லை. நீங்கள் பார்க்குறது ஒரு ஆப்பிள் மார்க்கெட்டில் 1 கிலோ ஆப்பிளோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப் அண்ட் டவுன் ட்ரெண்டோட சம்மரி டேபிள். இதில் 5 நாளோட ஆப்பிளோட விலையை போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு காலத்தில் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னா மார்க்கெட்டு ஆரம்பமானதும் ஆப்பிளோட ஆரம்ப விலை. 2வது காலத்தில் மார்க்கெட்டில் அன்னைக்கு ஆப்பிள் எவ்வளவு ஜாஸ்தியான விலைக்கு போனது அப்படிங்கிறத ஹை அப்படிங்கிற ப்ரைஸில் போடுறாங்க. 3வது அன்னைக்கு மார்க்கெட்டில் ஆப்பிள் எவ்வளோ குறைஞ்ச விலைக்கு விற்றது அப்படிங்கிறத நோட் பண்ணுறாங்க. 4வது காலத்தில் ஆப்பிள் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன ரேட்டுக்கு விற்றதுன்னு போடுறாங்க. 5வது ட்ரெண்டு, இன்றைக்கி மார்க்கெட்டு ஆப்பிள் ரேட்டு கூடிச்சா குறைஞ்சதா, நாள் அப் ட்ரெண்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, காலையில் 100 ரூபாய்க்கு விற்க ஆரம்பித்த ஆப்பிள் கடைசி 105 ரூபாய்க்கு விற்று முடிஞ்சது, அதுதான் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. இதில் எதனால் ஹை லோ போச்சு அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆப்பிளோட ரேட்டு 110 ரூபாய்க்கு ஹைக்கு போச்சு. இன்பிட்வீன் சில நேரங்களில் டிமாண்ட் கம்மியானதுனால அதோட விலை லோ 95 ரூபாய்க்கு போச்சு. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை இப்படியே 5 நாள் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறது கொஞ்சம் சிரமமான விஷயம். இதே இது ஒரு படமாக போட்டு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ அடுத்த ஸ்லைடில் லைன் சார்ட் படம் இருக்குது. இது ஒரு வரைபடம். நம்ம இதுக்கு முந்தின ஸ்லைடில் ஆப்பிளோட ரெக்கார்டை பார்த்தோம். அதே ரெக்கார்டு இன்ஃபர்மேஷனை ஒரு வரைபடமாக போட்டால் எப்படி நமக்கு புரியும் அப்படிங்கிறது தான் இந்த படம். இதில் பார்த்தீங்கன்னா டே 1 அன்னைக்கு ஆரம்ப விலை 110 ரூபா. டே 2 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 120 ரூபாய்க்கு ரேட்டு போயிருக்கு. அப்புறம் 3ஆவது நாள் திருப்பி 110க்கு வந்துருச்சு. 4ஆவது நாள் 125 ரூபாய்க்கு போயிருக்கு. இந்த விலை எல்லாமே மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதை பார்க்கையுமே நமக்கு ஓகே, மார்க்கெட்டு நாள்லேருந்து 2ஆம் நாள் கூடிச்சு, 120 போச்சு, 3ஆம் நாள் திருப்பி 110க்கு வந்தது, 4ஆம் நாள் 125 போனது அப்படிங்கிறத நம்பரே பார்க்காம பார்த்ததும் பளிச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது க்ளோசிங் ப்ரைஸை மட்டும் வச்சு போட்டிருக்கோம். இது நமக்கு 4 ப்ரைஸும் வேணும். அப்போ நமக்கு ரியலான ப்ரைஸ் ஆக்ஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? அதுக்காக அடுத்து நம்ம பார்க்க போகிற சார்ட்டு பேர் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த படத்துக்கு பேர் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இதில் நமக்கு தேவையான ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், ஹை லோ எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ டே 1 அதுக்கு நேராக ஒரு கேண்டில் இருக்குது. ஒரு கேண்டிலுங்கிறது ஒரு நாளை குறிக்குது. ஒரு நாளில் ஆரம்ப விலை அப்படிங்கிறது லெஃப்டில் டவுன் கார்னர் பச்சை கலரில் இருக்குல்ல, அது லெஃப்ட் கார்னர் 100 குறிக்குதுல, அதுதான் ஆரம்ப விலை. முடிவு விலை அந்த பச்சை கலரில் ரைட் சைடு குறிக்கிறது முடிவு விலை. ஸோ ஆரம்ப விலை 100, முடிவு விலை 110. ஊடால ஒரு குச்சி மாதிரி நிற்கி பார்த்தீங்களா, அது மேலே எங்கே காட்டுது, மேலே 115 காட்டுது. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அதோட விலை 115 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. அது மாதிரி அந்த விலை எவ்வளோ கம்மி வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா 95 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்க நமக்கு ஈஸியாக அந்த நாளோட ஆப்பிளோட ஆக்ஷனை, ஒவ்வொரு நாளோட ஆக்ஷனையும் ஈஸியாக பார்க்க முடியும். ஓவரால் 5 நாள் எப்படி ஆக்ஷன் இருந்தது அப்படிங்கிறதையும் கவனிக்க முடியும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, பச்சை கலர் எல்லாமே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆரம்ப விலையை விட முடிவு விலை ஜாஸ்தியாக முடிஞ்சதுன்னு அர்த்தம்.
அன்னைக்கெல்லாம் அப் ட்ரெண்டுன்னு அர்த்தம். மார்க்கெட்டு விலைவாசி உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ 3வது கேண்டிலை பாருங்கள். அது சிவப்பு கலர் இருக்குது. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, அது ஆரம்ப விலை 120 ஆரம்பித்து முடிவு விலை 110 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னைக்கு மார்க்கெட்டில் ரேட்டு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் 2வது கேண்டிலையும் 3வது கேண்டிலும் பார்க்குற குறைய மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கலரை வச்சு அதோட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 2வது நாள் 110 ரூபாய்க்கு காலையில் ஆரம்பித்த ரேட்டு ஈவினிங் முடிகிறப்ப 120 முடிஞ்சுது. அப்போ ரேட்டு உயர்ந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் அடுத்த நாள் 120 ஆரம்பித்து 110க்கு வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் இந்த கலர், பச்சை கலர், சிவப்பு கலர். அதே மாதிரி 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, இந்த கீழே உள்ள கோடு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. அப்போ என்னென்னா, அன்னைக்கு டிமாண்ட் ரொம்ப கம்மியாகி ஆப்பிளோட ரேட்டு 100 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஆனால் அதுக்கடுத்து முடிகிறப்ப 110 ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 4வது கேண்டில் பாருங்கள், நீளமான பச்சை கலர். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, அது 120 ரூபாய்க்கு ஆரம்பித்து 110 ரூபாய்க்கு ஆரம்பித்து 125 ரூபா வரைக்கும் கூடி போய் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த படங்களை நம்ம பார்க்குறப்ப ஈஸியாக நம்மளோட ஓவராலாக மார்க்கெட்டோட ட்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஆப்பிளா ஆவரேஜாக 5 நாள் ரேட்டு கூடிக்கிட்டே தான் போயிருக்கு அப்படின்னு ஒரே வாரத்தில் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்த டேபிளை வச்சு நம்ம இதை சொல்கிறது கஷ்டம். இந்த சார்ட்லேருந்து நாம் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வரிசையாக பார்ப்போம். 1, ட்ரெண்ட் ஆஃப் மார்க்கெட், சந்தையின் போக்கு. 2வது, ஆப்பர்ச்சுனிட்டி பாயிண்ட், வாய்ப்புள்ள இடங்கள். 3வது, ரிவர்சிங் பாயிண்ட்ஸ், திசை மாறும் புள்ளிகள். 4வது, டேர்னிங் பாயிண்ட்ஸ், திரும்பும் புள்ளிகள். 5வது, பிரேக் அவுட் பாயிண்ட்ஸ், உடைப்பு புள்ளிகள். 6வது, ட்ரேட் கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர், போக்கை உறுதிப்படுத்தும் குறிகாட்டிகள். 7வது, இந்த புள்ளிகளை பயன்படுத்தி லாபம் ஈட்டுவது எப்படி. அதுபோக எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இது சொல்லுது. அது என்ன அப்படின்னா, இட் சிக்னல்ஸ், நமக்கு சிக்னல் கொடுக்குது. என்ன சிக்னல் அப்படின்னா, எங்கே எப்போது எந்த ஷேரை வாங்கணும் மற்றும் லாபத்தை எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சிக்னல் கொடுக்குது. இதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லாங்குவேஜ் ஆஃப் மணி, பணத்தின் மொழி அப்படின்னு நம்ம கூறுறோம். நன்றி, வணக்கம்.